முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். சரியாக காலை 6:30 மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில கடந்த 24 மணி நேரமாக பெரும்பாலான இடங்கள்ல பரவலாக மழை பெய்து வருகிறது. தற்போது அதிகாலையிலும் தென் தமிழக மாவட்டங்கள்ல பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த வருடத்துடைய இறுதி மழையாக, கடைசி மழையாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னைக்கு ஒரு நாள். நாளையிலிருந்து மீண்டும் பனிப்பொழிவு தொடங்கும். இந்த நிலையில இன்று இந்த மழைக்கான காரணத்தை பொறுத்தவரையில, கிழக்கு திசை காற்று இலங்கை முதல் குமரிக்கடல் வரை நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக இந்த மழை பதிவாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்னும் சற்று நேரத்துல இன்னைக்கு மதியம் 12 மணி 1 மணிக்குள்ள அது இன்னும் கீழ இந்திய பெருங்கடல் அருகே சென்று அங்க வலுப்பெற்ற நிலையில அது மாலத்தீவை நோக்கி நகரும் எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு புறம் இருக்க, நம்ம முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல்ல இருந்து இன்னைக்கு ஆஸ்திரேலியா கவர்மெண்ட்டுடைய அதிகாரப்பூர்வ வானிலை ஆய்வு மையத்தோடல நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அதுல என்ன நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு வந்திருக்குது அதிகாரப்பூர்வமா 6 மணிக்கு அந்த மெயில் வந்திருக்கு. அவங்க சைட்ல இருந்து. அவங்க டேட்டாஸ் ஆஸ்திரேலியாவுக்குன்னு தனியா ஒரு வானிலை மையம் இருக்கு. BOMன்னு. அவங்க டேட்டாவ பார்க்குறதுல, அவங்க டேட்டாவ அவங்களுடைய ஆராய்ச்சி பணிகளுக்கு உதவுறதுல, தேவையான டேட்டாஸ் எடுத்து, சர்வேஸ் எடுத்து அவங்களுக்கு குடுக்குறதுக்கான அந்த பணிகள்ல நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நம்ம முத்துசெல்வம் மதனமன் யூடியூப் சேனல்ல இருந்தும், தமிழ்நாட்டுல இருந்தும் நான் இதுல ஜாயின் பண்ணது எனக்கு பெருமையா இருக்கிறது மட்டும் இல்லாம, இந்த பெருமை உங்களுக்கும் அடங்கும். அதிகாரப்பூர்வமா அந்த ஆஸ்திரேலியா கவர்மெண்ட்டோடைய வலைதளத்திலேயே நம்ம ஜாயின் பண்றதெல்லாம் சர்வசாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு. அதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு தான். ஸோ நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்கமிங் டேட்ஸ்ல ஒவ்வொரு அப்டேட்டுமே ஆஸ்திரேலியாவுல இருந்து என்னென்ன புதிய விஷயங்கள் வருது, அந்த கவர்மெண்ட் என்னென்ன பண்ண போறாங்க, எல்லா தகவல்களும் எல்லாமே அவங்களுக்கு தெரியறது, அந்த நாட்டு மக்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்துரும். அவங்களுக்கு அந்த உள்ள இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளுக்கு தெரியும்போது நம்மளுக்கும் தெரிஞ்சிரும். ஸோ அதனால அங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் வானிலை ரீதியாக ஆராய்ச்சிகளுக்காக அவங்க என்னென்ன புதுசா கொண்டு வரப் போறாங்க, அந்த நாட்டு மக்களுக்காக அவங்க என்னென்ன மேம்படுத்தப் போறாங்க, அங்க இருக்கக்கூடிய வானிலை ரேடார்கள் என்ன மாரி இனிமே கடல் சார்ந்த எஸ்எஸ்டி தன்மைகள் மற்றும் உலகளாவிய அளவுல அப்கமிங்ல என்சோ கண்டிஷன்ஸ் அண்ட் புவியியல்ல ஏற்படக்கூடிய ஐஓடி இந்தியன் ஐஓடி கண்டிஷன்ஸ பொறுத்தவரைக்கும் இந்தியன் ஓஷன் டீபோல் அது சொல்லக்கூடிய ஐஓடி, அப்புறம் ஐடிசிசிட்டி இன்ட்ரோட்ரோபிக்கல் கன்வென்ஷன் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஓவரால் எல்லாமே எம்ஜிஓ, கெல்வின் வேவ்ஸ் எல்லாத்தையும் பிரெடிக்ட் பண்றது வந்து BOM டேட்டா மிகப்பெரிய அளவுல நம்மளுடைய ஓஷன்ஸ்ல பங்களிக்குது. ஸோ அதுல ஒரு இணைந்ததுக்கு பெருமையாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, BOM டேட்டாஸ்ல அப்கமிங்ல நீங்க நம்ம ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம கிட்ட இருந்து நெறைய பேர் வானிலை ரீதியா கத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கலாம் BOM டேட்டாவ எடுத்து பாருங்க. மிகவும் சரியான முறையில SST கணிப்புகள் இருக்கும். ஸோ இத பத்தி நான் இன்னும் ஒரு வீடியோல தெளிவா விளக்கமா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அப்கமிங் டேட்ஸ்ல வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுமே அவங்கட்ட அதிகாரப்பூர்வமா பர்மிஷன் வாங்குன பிறகு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். நீங்க இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அந்த நாட்டுல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் அதிகாரப்பூர்வமா அவங்கட்ட பர்மிஷன் வாங்குன பிறகு தான் நான் உங்கட்ட ஷேர் பண்ணுவேன். அந்த டிபார்ட்மெண்ட்ல இணைந்து அதில ஒரு சர்வே மாரி நம்ம பார்ட்டிசிபேட் பண்றோம். ஒவ்வொரு வானிலை கணிப்புகளும், ஒவ்வொரு ரேடார்களும் அப்கமிங்ல வரக்கூடிய புதிய புதிய விஷயங்களுக்காக அதில சர்வே எடுத்து கலெக்ட் பண்ணி, அதில ஏதாவது குளறுபடிகள் இருக்குதான்றத ரிப்போர்ட் மாரி மேக் பண்ணி நம்ம அவங்களுக்கு அனுப்பிருவோம். ஸோ இப்ப இந்த டைமிங்ல உங்களுக்கு வந்து சில விஷயங்கள சொல்றதுக்காக நான் இத சொல்றேன். அடுத்த கட்ட வரக்கூடிய நாட்கள்ல வீடியோஸ்க்கெல்லாம் இருக்கு. ஜனவரியில மழை இருக்கு. 12ஆம் தேதிக்கு பிறகு மழை இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஐஓடி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். ஐஓடி கண்டிஷன் சப்போர்ட் பண்றதுனால நம்மளுக்கு இந்த சவுத் தமிழ்நாடு மாவட்டங்கள்ல, தென் மாவட்டங்கள்ல, டெல்டா மாவட்டங்கள்ல ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதங்கள்ல மழை இருக்கலாம். என்னை பொறுத்தவரையில என்ன விஷயம்னா, காலநிலைகளை பொறுத்தவரைக்கும் நான் இதுக்கு முன்கூட்டியே பிரெடிக்ட் பண்ணது நெகட்டிவ் ஐஓடி அப்படின்ற ஆண்டு, இந்த ஆண்டு ஸ்ட்ராங் நெகட்டிவ் ஐஓடியாக இருக்கிறது. அதனால இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில பெரிய அளவுக்கு மழைப்பொழிவு இருக்காது. தாக்கம் மிகவும் குறைவாக தான் இருக்கும்ன்றது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். 3 மாசத்துக்கு முன்னாடியே. இன்னைக்கு ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருக்கிறது. நேற்று ஒரு நாள் மழை பெய்தது. இந்த 2 நாள் மழையோடு இந்த மாதம் முடிவடையும். இனிமே அடுத்து வரக்கூடிய ஒரு 13 நாட்கள் மழை இல்லாமல் இருக்கும்.
13 நாட்கள், அடுத்த 13 தினங்கள்ல மழை இருக்காது. பெருமளவிற்கு எங்கேயாவது தூறல் துளிகள் மட்டும் லேசாக ஒரு சில கடலோரத்திலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வரைக்கும். இப்ப உதாரணமாக கடலூர் மாவட்டம், புதுச்சேரி, விழுப்புரம்னா, அங்கருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள வந்து ஒரு சாரல், தூறல் நனைக்கும் மழைய குடுத்து அப்படியே அந்த மழை விடைபெற்று சென்று உள்ளலாம் வராது பெரிய அளவுக்கு. ஸோ இப்படிதான் இந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல டிசம்பர் மாதம் இறுதி வரைக்கும் இது போன்ற வானிலை தான் காணப்படுது. ஜனவரி 12ஆம் தேதிக்கு பிறகு அந்த பொங்கல் காலகட்டங்கள்ல நம்மளுக்கு மழை தரும் நிகழ்வுகள் கொஞ்சம் வீரியமாக இருக்கும். வீரியமாகன்னா, அந்த குளிர்காலத்துல இப்படி ஒரு மழையா? அப்படின்ற கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு கனமழை ஒரு 8 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், சில இடங்கள்ல 15 சென்டிமீட்டர் குடுக்கக்கூடிய வகையில அந்த மழைப்பொழிவு இருக்கிறது. தற்போது இன்று வரை, நேற்று வரை தமிழ்நாட்டுல வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 2% இன்று வரை எடுக்கப்பட்ட கணக்கீட்டின் அடிப்படையில கூடுதலாக இருக்கிறது. இன்னும் அப்கமிங்ல 13 டேஸ் வந்து கம்மியா இருக்கும்போது, அந்த சராசரி அளவு குறைய வாய்ப்பு இருக்கு. வட மாவட்டங்கள்ல சுமார் 6லிருந்து 5 மாவட்டங்கள்ல பற்றாக்குறையாக வடகிழக்கு பருவமழை இருந்து கொண்டிருக்கிறது. ஓவரால் தமிழ்நாட்டுல 38 மாவட்டங்கள்ல 20 மாவட்டங்கள்ல வடகிழக்கு பருவமழை குறைவாக பதிவாகியிருக்கிறது இந்த ஆண்டு. மீதம் புதுச்சேரி, காரைக்காலும் சேர்த்து தான் நான் சொல்றேன். குறைவாக பதிவாகி இருக்கிறது. ஸோ இன்றைக்கு பொறுத்தவரையில தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில தென் தமிழகத்தின் மீதும், குமரிக்கடல் மீதும் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், தேனி, தென்காசி, திண்டுக்கல் மாவட்டங்களிலும், கன்னியாகுமரி மாவட்டங்களிலும், திருநெல்வேலி மாவட்டங்களிலும் நல்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கு. விட்டு விட்டு மழை பதிவாகும். இதுல திருநெல்வேலி, தென்காசி, தேனி மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு. திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, மாஞ்சோலை, ஊத்து இந்த மாதிரியான பகுதிகள்ல சற்று மிக கனமழைக்கான வாய்ப்பு. சற்று மிக கனமழை தான். மிக கனமழை கிடையாது. அது வரலாம். ஸோ அது கன்ஃபர்ம் இன்னும் பண்ணல. இன்னைக்கு பொறுத்தவரையில பெரும்பாலும் தென் தமிழகத்துல கயத்தாறு தொடங்கி நம்மளுடைய இந்த பக்கம் வாஞ்சி, மணியாச்சி, கங்கை கொண்டான் தொடங்கி திருநெல்வேலி மாவட்டம் ஃபுல்லாவே நல்ல மழை. அம்பாசமுத்திரம், அ விக்ரமசிங்கபுரத்துலேருந்து அங்கிட்டு வந்து நம்ம தென்காசி கடையம் பகுதியிலிருந்து, சங்கரன் கோவில் பகுதியிலிருந்து எல்லா பகுதியிலும் ஓவரால் நல்ல ரெயின் இருக்கு. நல்ல ரெயின் இருக்கும் இன்னைக்கு. இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல ஓரளவுக்கு நல்ல மழை. இந்த மாதத்துல ஒரு நாள் இன்னைக்கு நல்ல மழை இருக்கும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, திருநெல்வேலி மாவட்டம் தான் இந்த ஆண்டு அதிகப்படியான மழை பதிவான ஒரு மாவட்டமாக இருக்கிறது. இந்த திருநெல்வேலி மாவட்டத்துடைய ரெக்கார்ட இன்னும் பிரேக் பண்றதுக்கு இன்னுமே ஒரு மாவட்டம் வரப்போறதில்ல இந்த மான்சூன்ல. ஸோ இந்த மான்சூன் முடியறதுக்கு 23ஆம் தேதி வரும் 23ஆம் தேதியிலிருந்து வடமேற்கு வங்கக்கடல்ல வடகிழக்கு பருவமழை விலகுகிறது. டிசம்பர் 23 இன்னைக்கு 17 இன்னும் ஒரு 5 தினங்கள், 6 தினங்களுக்கு பிறகு விலகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா விலகுனா என்னன்னா, அந்த இடத்துல கிளாக் வைஸ் சர்க்குலேஷன் வந்தா மான்சூன். ஆன்டி சாரி ஆன்டி கிளாக் வைஸ் வந்தா மான்சூன். கிளாக் வைஸ் வந்தால் அது மான்சூன் விலகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல மான்சூன் விலகுவதற்கான ஒரு அமைப்பு வருகிறது. 23ஆம் தேதிக்கு பிறகு. ஸோ அப்படி இருக்கிறனால நம்மளுக்கு பெரும் அளவுக்கு சப்போர்ட்டிவ் இந்த மான்சூன் இனிமே குடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்கமிங்ல ஜனவரி 12ஆம் தேதிக்கு மேல வந்தாலும் அது குளிர்கால மழை அளவு. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து எடுக்கப்படக்கூடிய அவ்வளோ மழைகளும் குளிர்கால மழையா தானே கணக்கிடப்படுகிறது. ஸோ அது மான்சூன்ல கணக்கிடப்படுமா அப்படின்றத மான்சூன்ல கணக்கிடப்படாது. இதுக்கு முன்னாடியான ஆண்டுகள்ல உதாரணமாக 2024, 2021, 20ஆம் ஆண்டுகள்ல பருவம் தவறி வந்த மழைகள நம்ம பருவமழையாகத்தான் எடுத்திருக்கிறோம். வடகிழக்கு பருவமழையா தான் எடுத்திருக்கிறோம். இவ்வளவு நாட்கள் நீடித்தது. ஜனவரி 17 வரை நீடித்தது. 21 வரை நீடித்தது. போன ஆண்டெல்லாம் ஜனவரி 24 வரைக்கு பருவமழை நீடித்தது. 2024 போன வருஷம். ஸோ இந்த முறையும் அதுபோன்று நீடிக்குமா? அவ்வளவு நாட்கள் மழை இருக்குமா? அப்படின்றத நம்ம இந்த மாத இறுதி நாட்கள் டிசம்பர் 25 இந்த 30ஆம் தேதி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் டைமிங்ல தான் குறிப்பிட முடியும். தற்போது இன்று நிலவரப்படி தென் தமிழகம், டெல்டா, உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், ஏன் அநேக இடங்களிலுமே தென் தென் மாவட்டங்கள், தென் மாவட்டங்களை ஒட்டி வரக்கூடிய எல்லா மாவட்டங்களுமே, அதுல கோயம்புத்தூர், நீலகிரி வரைக்கும், திருப்பூர், திண்டுக்கல் வரைக்கும், மதுரை, விருதுநகர் வரைக்கும் ஓவரால் எல்லா இடங்களிலுமே ஏன் 38 மாவட்டங்கள்லயுமே வடக்கே கம்பேர் பண்ணும்போது தெற்கே கூடுதலாக இருக்கும் இன்னைக்கு. அவ்வளவுதான். நல்ல ரெயின் இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த மழை இருக்கும். நாளையிலிருந்து படிப்படியா குளிர் வர ஆரம்பிக்கும். நாளையிலிருந்து ட்ரை மான்சூனா இருக்கும். நாளையிலிருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் டிசம்பர் இறுதி வரைக்கும் ட்ரை மான்சூனா இருக்கும். ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்றத பார்க்கலாம். மாற்றம் பெரிய அளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ சப்போஸ் ஏதாவது வந்துச்சுன்னா, நான் உங்களுக்கு ஒரு தெளிவா அதுக்கான அறிக்கை குடுக்குறேன். தற்போதைக்கு எந்த பெரிய நிகழ்வுகளுக்கும், பெரிய அளவுக்கு மழைகளுக்கும் இனிமே வாய்ப்புகள் இல்லை.
ஒருவேளை ஜனவரியில் வந்தால், அந்த ஜனவரியில் உண்மையிலேயே நம்மளுக்கு அதுக்கான அ சரியான அமைப்பு இருந்தால், நான் அப்டேட் பண்றேன். ஆனா, அதுக்கான வாய்ப்புகளும் இல்லைன்னு தான் நான் நெனைக்கிறேன். ஸோ இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு தெளிவா அப்டேட் பண்றேன். ஸோ அதுவரையிலும் இணைந்திருங்கள். முத்துசெல்வம் முதன்மன் யூடியூப் சேனலுடன். மீண்டும் ஒரு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.